வாங்குங்க. ரொம்ப ஈஸியாக வேகமாக பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி கீரை குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கீரை எடுத்துட்டு பூ தண்டுகள் இல்லாமல் ஆஞ்சு வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா தனியாக வேக வைக்காம ஃபர்ஸ்டே வந்து பருப்போட கீரையை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு இடிச்சு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடியை கீரை குழம்புக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சீரகத்து பத்தில சீரக தூள் சேர்த்துக்கிட்டேன். கீரைக்கு எப்பவுமே உப்பு கம்மியா தான் போடணும். ஃபைனலா கொஞ்சமா புளி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கர்ல 4 விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்கும் பாத்தீங்கன்னா கீரை சூப்பரா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரோ இல்ல மத்தோ வச்சு நல்லா வந்து கீரையை வந்து கடைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச வரவும் சீரகம் போட்டுக்கலாம். ஃபிளேவருக்கு வத்தல், வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை, மல்லிச்செடி, கீரையை தாளிப்புல ஊத்திருங்க. தண்ணி வத்தி வரவும் பாத்தீங்கன்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.